செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். நஸ்ரத் பள்ளி மாணவர்கள் கொண்டாடிய ஃபேர்வெல். தி நாஸ்ரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட பொதுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட். தி நாஸ்ரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற கிளப் ஆக்டிவிட்டி. கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற நஸ்ரத் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளி மாணவி. நஸ்ரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற புளோரிஸ்டா கல்ச்சுரல் நிகழ்வு. சால்ட் மெமரி தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற நஸ்ரத் பள்ளி மாணவர்கள். நஸ்ரத் அனக்ஸ் பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட இன்பச் சுற்றுலா. நஸ்ரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கு. பலதரப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற தி நாஸ்ரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். தி நாஸ்ரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற அபாக்கஸ் தேர்வு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நஸ்ரத் பள்ளி மாணவர்கள் கொண்டாடிய ஃபேர்வெல். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாஸ்ரத் அனக்ஸ் பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு 15/2/2025 அன்று தலைமை ஆசிரியர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்களின் தலைமையில் பிரிவு உபசரண விழா நடைபெற்றது. இறைவணக்க பாடலுடன் தொடங்கிய நிகழ்ச்சி தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் மாணவர்களின் உரை, மேலும் மாணவர்கள் ஒவ்வொரு ஆசிரியரை பற்றியும் பகிர்ந்து கொண்ட சுவாரஸ்யமான நினைவுகள், தேர்வுக்காக மாணவர்களுக்கு வேண்டிய அறிவுரைகள் மற்றும் இறைவேண்டுதலுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. ஆவடி காமராசர் நகர் நாஸ்ரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கான பிரிவு உபசரண விழா பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் மாணவியருக்கு காலை 9:30 மணிக்கும் மாணவர்களுக்கு மாலை 4:30 மணிக்கும் 2 குழுவாக மிக நேர்த்தியாக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. மாணவிகள் ஆசிரியர்களின் அயராத உழைப்பையும் தன்னம்பிக்கை ஊட்டிய விதத்தையும் கூறி மகிழ்ந்தனர். மாணவர்களும் தங்களை வளர்த்துவிட்ட பள்ளியின் பெருமையினை மனதார வாழ்த்தினர். மேலும் பள்ளியின் நினைவுகளை கதை கதையாக பேசி மகிழ்ந்து பள்ளியை சிறப்பித்தனர். விழாவின் நிறைவாக பள்ளி முதல்வர் வாழ்த்துரை வழங்கி தன்னுடைய ஜப விண்ணப்பத்தின் மூலம் மாணவர்களை ஆசீர்வதித்தார். ஃபேர்வெல் பார்ட்டி மாணவ மாணவியருக்கு நீங்காத நினைவுகளையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் என்றென்றும் நினைவுபடுத்தும் விதமாக அமைந்திருந்தது. தி நாஸ்ரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட பொதுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட். கடந்த 13/2/2025 அன்று தி நாஸ்ரத் அகாடமி பள்ளியின் வளாகத்தில் பொதுத் தேர்வு எழுதவிருக்கும் மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவினை பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையிலும் நாஸ்ரத் குழுமத்தின் செயலர் திரு ஏஎன் என்ஜிமாரிஸ் அவர்களின் தலைமையிலும் நடைபெற்றது. மாணவர்களுக்கென ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சிக்கு திரு ஜோயல் தாமஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். அவர் பொதுத் தேர்வு எழுதவிருக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். பின்பு அனைத்து மாணவர்களுக்காகவும் ஜெபித்து ஹால் டிக்கெட்டினை வழங்கினார். இறுதியாக மாணவர்களும் பெற்றோர்களும் பள்ளி நிர்வாகத்திற்கு நன்றி கூறி விடைபெற்றனர். தி நாஸ்ரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற கிளப் ஆக்டிவிட்டி. ஆவடி காமராசர் நகர் தி நாஸ்ரத் அகாடமி பள்ளியில் கிளப் ஆக்டிவிட்டி சிறப்பாக நடைபெற்றது. 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு மாதத்தின் 2ஆம் 4ஆம் வெள்ளிக்கிழமையில் பள்ளி முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்களின் தலைமையில் கிளப் ஆக்டிவிட்டி நடைபெறுகிறது. நடனம், பாடல், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், பென்சில் ஷேடிங், டிராயிங், பெயிண்டிங், உல்லன் கிராஃப்ட், எம்ப்ராய்டரிங், ஹேண்ட் ரைட்டிங் என பல வகையான செயல்முறை கற்றல் நடைபெறுகிறது. இதில் மாணவர்கள் மிக ஆர்வத்துடன் கற்றுக்கொள்கின்றனர். மாணவர்களுக்கு இந்த கிளப் ஆக்டிவிட்டி மிக பயனுள்ளதாக அமைந்தது. கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற நஸ்ரத் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளி மாணவி. ஆவடி காமராசர் நகர் நாஸ்ரத் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் பயிலும் 3ஆம் வகுப்பு மாணவி ரக்ஷிதா ஸ்மார்ட் சாம்பியன்ஷிப் ஆஃப் கராத்தே அகாடமி மற்றும் சனா ஸ்போர்ட்ஸ் அகாடமி இணைந்து நடத்திய ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் 2025 கலந்து கொண்டு தனது தனித்திறமையை வெளிப்படுத்தி முதலிடத்தை பிடித்து நஸ்ரத் பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். மாணவியை பாராட்டும் விதமாக பள்ளி முதல்வர் திருமதி டோரா ஜபகுமார் அவர்கள் மாணவியை வாழ்த்தி ஆசி வழங்கினார். நஸ்ரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற புளோரிஸ்டா கல்ச்சுரல் நிகழ்வு. கடந்த 18/2/2025 அன்று நாஸ்ரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கூடைப்பந்து மைதானத்தில் புளோரிஸ்டா கல்ச்சுரல் நிகழ்வு நடைபெற்றது. கலை நிகழ்ச்சிகளை கல்லூரி முதல்வர் முனைவர் மேரி ஏஞ்சலன் அவர்களும் துணை முதல்வர் முனைவர் மனோரஞ்சிதம் அவர்களும் தலைமையேற்று தொடங்கி வைத்தனர். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக நஸ்ரத் கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்களான ஆண்ட்ரியா, அஜித், பிரகதீஷ், ஆல்வின்,
வினிஷா ஆகியோர் வருகை புரிந்து நடுவர்களாக சிறப்பு செய்தனர். மேலும் மாணவர்கள் தங்கள் திறமைகளை கலை நிகழ்ச்சிகளான பாடல், நடனம், நகைச்சுவை, பலகுரல் என பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். ஆன் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஆஃப் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் என அனைத்திலும் பங்கேற்று மாணவர்கள் அசத்தினர். சிறப்பாக பங்கேற்ற மாணவர்களுக்கு முதல், 2 மற்றும் 3ஆம் பரிசுகள் வழங்கப்பட்டது. பங்கேற்ற மாணவர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் ஒட்டுமொத்த கோப்பையை கணினித்துறை BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் தட்டிச் சென்றது. இறுதியாக தேசிய கீதத்துடன் விழா நிறைவுற்றது. சால்ட் மெமரி தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற நஸ்ரத் பள்ளி மாணவர்கள். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் சால்ட் நிறுவனம் நடத்திய வேத வசன தேர்வில் 167 மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டனர். வகுப்பு வாரியாக முதல் பரிசு பெற்ற 12ஆம் வகுப்பு மாணவி ஃபீனா ஹஸ்பர், 11ஆம் வகுப்பு மாணவி நிஷா, 10ஆம் வகுப்பு மாணவி அருள்மொழி, 8ஆம் வகுப்பு மாணவி லீனா மற்றும் 6ஆம் வகுப்பு மாணவி ஜெமிமா ஜோஸ்லின் ஆகிய 5 மாணவியர்களுக்கும் கேடயமும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. வகுப்பு வாரியாக 2ஆம் பரிசு பெற்ற 12ஆம் வகுப்பு மாணவி பிளஸி, 12ஆம் வகுப்பு மாணவன் A கிஷோர் மற்றும் PK ரியாஸ், 11ஆம் வகுப்பு மாணவி B சத்யபிரியா மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவி ஜாலின் ரோடா ஆகிய 5 மாணவ செல்வங்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. வேதவசன தேர்வில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளி முதல்வர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நஸ்ரத் அனக்ஸ் பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட இன்பச் சுற்றுலா. நஸ்ரத் அனக்ஸ் பள்ளியில் பயிலும் LKG முதல் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் பூந்தமல்லி நஸ்ரத் பேட்டை அருகில் உள்ள குயின்ஸ்லாந்து இன்பச் சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர். ஒவ்வொரு நாளும் காலை இறை வணக்கத்துடன் தலைமை ஆசிரியை திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் வழி அனுப்பி வைத்தார். மாணவ செல்வங்கள் அனைத்து விதமான விளையாட்டுகளிலும் மிக உற்சாகமாக விளையாடி மகிழ்ந்தனர். மீண்டும் மாலை சுமார் 6:30 மணி அளவில் பள்ளியை வந்தடைந்தனர். நஸ்ரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கு. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் போக்குவரத்து துறை ஆய்வாளர் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கு மாணவ மாணவியருக்கு நடத்தினர். பள்ளி முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்புரை வழங்கினார். இதில் திருவாளர் ஆறுமுகம், திருவாளர் அருள், திருவாளர் வெற்றிவேல் ஆகியோர் விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்க மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை மிக தெள்ளத் தெளிவாக எடுத்துரைத்தனர். சாலை பாதுகாப்பு விதிகளை குறித்து மாணவர்களின் சந்தேகங்களுக்கு ஆய்வாளர்கள் மிக நேர்த்தியாக விளக்கமளித்தனர். நிறைவாக நன்றியுரையுடன் இக்கருத்தரங்கு பயனுள்ள ஒன்றாக முடிவடைந்தது. பலதரப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். கடந்த 16/2/2025 அன்று தி நாசரத் அகாடமி பள்ளியில் பயிலும் SP பிரகதீஷ் என்ற மாணவன் வலசரவாக்கத்தில் அமைந்துள்ள ராக்கி ஸ்டுடியோவில் நடைபெற்ற இசைத்துறை தொடர்புடைய போட்டியில் கலந்து கொண்டான். அன்று சோலோ பெர்ஃபார்மன்ஸில் பாடல்களை பாடி நடுவர்களையும் பார்வையாளர்களையும் வசீகரித்து 2ஆம் பரிசை பெற்று வந்தான். வெள்ளித்திரையில் பின்னணி பாடகரான திரு பிரபா தக்ஷன் அவர்களால் சான்றிதழ் மற்றும் கோப்பையை பெற்று பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமை தேடி தந்தான். இதனைத் தொடர்ந்து கடந்த 14/2/2025 அன்று தி நாசரத் அகாடமி பள்ளியில் பயிலும் சஞ்சீவ் என்ற 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் தி பியூப்பிள் பள்ளியில் நடைபெற்ற 8வது ஆனுவல் ஸ்டேட் இன்டர் ஸ்கூல் டென்னிஸ் டோர்னமெண்டில் கலந்து கொண்டான். அதில் 14 வயதிற்கு உட்பட்ட ஒற்றையர் பிரிவில் தலா 68 மாணவர்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட மாணவர்களில் தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவன் சஞ்சீவ் தன் அபார திறமையை வெளிப்படுத்தி 2ஆம் பரிசை பெற்று வந்தான். அன்று நடுவர்களால் சான்றிதழ்களும் வெற்றி கோப்பையும் வழங்கப்பட்டது. தி நாசரத் அகாடமி பள்ளியின் வெற்றி சின்னத்தை பதித்து வந்த மாணவனுக்கு பள்ளி முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் பாராட்டுகளை தெரிவித்தார். தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற அபாக்கஸ் தேர்வு. ஆவடி காமராசர் நகர் தி நாசரத் அகாடமி பள்ளியில் அபாக்கஸ் தேர்வு நடைபெற்றது. இக்கல்வி ஆண்டு முழுவதும் பயிற்சியில் ஈடுபட்ட மாணவர்கள் தங்கள் திறன்களை மதிப்பீடு செய்யவும் அடுத்த நிலைக்கு முன்னேறவும் தேர்வில் பங்கேற்றனர். பள்ளி முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் இத்தேர்வு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள டுடே நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.